நியூ காலேஜ் இல்லை நம்ம நியூ காலேஜ். My college, the new college. New college. இந்த ஆடிட்டோரியமில் இருக்க நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். ஒரு பையனோட ட்ரீமாக இருக்கலாம், இல்லை ஒரு குடும்பத்தோட ஆசையாக இருக்கலாம், மேபி இந்த ஜென்ரேஷன் எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகிறதா இருக்கலாம். ஆக்சுவலி இது எல்லாமே எஜுகேஷனை நம்பி தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம இருக்கிற இந்த இடத்துல கிடைக்குது. நியூ காலேஜ்னு சொல்கிறப்ப இது ஒரு கேம்பஸோ, இது ஒரு பில்டிங்கோ, இல்லை இது ஒரு இன்ஸ்டியூஷனோ அப்படிலாம் கிடையாது. இது ஆக்சுவலாக ஒரு மரம். அதையே நான் அப்படி சொல்கிறேங்கிறத ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணலாம். 1951 மெட்ராஸ் ராயப்பேட்டால ஒரு செடியை நட்டு வச்சாங்க. அந்த செடிக்கு பல லீடர்ஸ் சேர்ந்து தண்ணி ஊற்றவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு நாள் அந்த செடி மரமாகி பணக்காரன் ஏழைன்னு இல்லாம எல்லாருக்குமே அந்த செடி நிழல் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி தான், எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் தி வேர்ல்ட். அப்படிதான் அந்த குட்டி செடி மரமாகி பண்ணிக்கிட்டு இருக்கு, இனிமேலும் பண்ண போகுது. அப்படியா அந்த மரத்துல ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆயிருக்காங்க. எப்படி ஒரு மரம் இலவசமா காத்து கொடுக்குமோ அப்படிதான் அந்த மியாசி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். அதிகமாக மார்க் எடுக்கிற மாணவர்கள் எய்டில் படிச்சிருவாங்க. அப்படி எடுக்க முடியாத ஏழை மாணவர்கள் படிக்கணுங்கிற ஒரே ஆசைக்காண்டி மியாசி ஸ்காலர்ஷிப் 4 கோடி கிட்ட வருஷம் ஒதுக்குறாங்க. எப்படி ஒரு மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பழத்தை கொடுக்குமோ அப்படிதான் இந்த மியாசி மில் ஸ்கீம். சரி, படிக்க வந்துட்டாங்க, சாப்பிட்டாங்களா தெரியல. அப்படி அவங்க சாப்பிடாம இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த ஸ்கீம் மூலியமா பல மாணவர்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு வராங்க ஃப்ரீயா. மரம் வளர தண்ணி ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம லீடர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் 1954 ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற அஸ்ரார் ஷெரீப் சார் வரைக்கும் அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றி ஸ்ட்ராங்காக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை நான் சொல்லி ஆகணும். அதில் முக்கியமாக ஹைதர் அலி சார் ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களை தன்னோட பசங்களாகவே பார்த்துப்பாரு. அது நம்ம பசங்கள்ட்ட கேட்டாலே தெரியும். இவங்களாம் உருவாக்குன இந்த மரத்திலிருந்து விழுந்த விதைகள் தான் நெல்சன் திலீப் குமார், புனித் ராஜ்குமார், இர்ஃபான் யூஸ், சரத்குமார், இது போன்ற பல பேர் இருக்காங்க. இதுலேயும் முக்கியமாக த அன்சங் ஹீரோ மிஸ் இலியாஸ் சேட், த செக்ரட்டரி ஆஃப் மியாசி. நம்ம வாழ்க்கையில கோவிடை மறக்கவே முடியாது. தமிழகம் முழுவதும் தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய கொரோனா நோய் தொற்றினுடைய எண்ணிக்கை. அப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவியா நம்ம செக்ரட்டரியோட லீடர்ஷிப்ல 1 crore கிட்ட தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பப்ளிக் ரிலீஃப் ஃபண்டுக்கு கொடுத்து உதவுனாரு. அப்படிப்பட்ட விதையை கொடுத்தது தான் இந்த நியூ காலேஜ். இந்த மரத்தோட நிழல்ல உங்களை மாதிரி நான் நின்றுகிட்டு இருக்கேன். என்ன மாதிரி பல பேர் நிற்கவும் போறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது நியூ காலேஜ் இல்லை, இது நம்ம நியூ காலேஜ். என் காலேஜ் மாசுங்க சொன்னல, என் காலேஜ் வேற மாதிரி.